வணக்கம். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நண்பர் சிவப்பிரியன் சார் இருக்காரு. அவர் வந்து டெக்கன் ஹெரல்டோட தமிழ்நாடு எடிட்டர்னு வச்சுக்கலாம். அஃபிஷியலாக அசிஸ்டன்ட் எடிட்டர்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டோட பியூரோ சீஃப்னு கூட சொல்லிக்கலாம். அவரோட எனக்கு என்னென்னா, அவருக்கு தமிழ்நாடு அரசியலை பற்றி டீப் நாலேஜ் உண்டு. பல பத்திரிகைகள், டிவி ஸ்டேஷன், டெல்லியில் இங்கே எல்லா இடத்துலையும் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரோட நம்ம பேசி லேட்டஸ்ட்டாக என்ன இஷ்யூ பேசலாம்னு பார்த்தோம். பரந்தூர் ஏர்போர்ட்டை பற்றி பேசலான்னு நினச்சோம். ஸோ ஒரு வாட்டி நம்ம அந்த ஃப்ரீபீஸை பற்றி அவரோட பேசியிருந்தோம். அதே மாதிரி பரந்தூர் ஏர்போர்ட்டை பற்றி பேசலான்னு நினச்சோம். ஒரு காலத்தில் நாங்கள் பாம்பே, டெல்லியிலேருந்து தான் வெளிநாட்டுக்கு போனோம். நான் சொல்கிறது 80s அண்ட் ஏர்லி 90s. ஆனால் இப்போ நாங்கள்லாம் வந்து மீனம்பாக்கத்துலேருந்து சிங்கப்பூர், இல்லாட்டா மீனம்பாக்கத்துலேருந்து துபாய் போய் அப்படி தான் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டுக்கு கனெக்ட் ஆகிறோம். ஸோ அங்கே இருக்கிற இமிக்ரேஷன்ஸ், கஸ்டம்ஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே எனக்கு நல்லா தெரியும். ஸோ 2 விங் இருக்குது. அதில் ஒரு டொமஸ்டிக் இருக்குது. அது பெருந்தலைவர் காமராஜர் பேரை சொல்லி காமராஜ் டொமஸ்டிக் இன்டர் ஏர்போர்ட்னு ஒன்று இருக்குது. இன்னொரு சைடு போனீங்கன்னா பேரறிஞர் பேரை வச்சு அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து ராஜீவ்காந்தி சமயத்தில் எம்ஜிஆரும் ராஜீவ்காந்தியும் சேர்ந்து டிசைட் பண்ண பேர் இது. ஸோ அவ்வளோ ஓல்டு ஹிஸ்ட்ரி. ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஏர்போர்ட்ஸ் இன் இந்தியா. இன்ஃபேக்ட் முதல்ல ஜேஆர்டி டாட்டா வந்து எல்லோரும் பாம்பே டு கராச்சி மட்டும்தான் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அவர் கராச்சிலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் மெயில் இருந்தது. ஸோ 1932லேருந்து மெட்ராஸ் ஏர் மேப் ஆஃப் தி வேர்ல்டில் இருக்குது. அந்த காலத்தில் மெட்ராஸு, இப்போ சென்னை. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் ஏர் டேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஏஏ தான் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ப்ரீஃப் வாட் இட் இஸ்னு. பட் வேரியஸ் காரணம் விச் வி வில் டிஸ்கஸ். மெட்ராஸ் ஏர்போர்ட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு ரன்வே கட்ட முடியல. அதனால் இப்போ வேறு ஏதாவது லொக்கேஷன் ட்ரை பண்ணி பழைய லொக்கேஷன் பல கவர்மெண்ட்டுகள் பார்த்து இப்போ காஞ்சிபுரம் பக்கத்தில் பரந்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல 5000 ஏக்கர் வந்து கட்டி ஒரு ஏர்போர்ட் கட்டலான்னு ஒரு பிளான். இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டில் பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை பற்றியும் ஆனால் மெட்ராஸுக்கு 2வது ஏர்போர்ட் தேவை. அதை பற்றியும் இதோட வரலாறை பற்றியும் நம்ம சிவப்பிரியன் சாரோட பேசுவோம். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். சார் 2006ல் திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தபோது ஒரு ப்ரொப்போசலை கொண்டு வர்றாரு. சென்னைக்கு ஒரு 2வது விமான நிலையம் வேண்டும் அப்படின்னு. அந்த ப்ரொப்போசல் அவர் கொண்டு வரும்போதே சென்னை வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் பிஹைண்டு. ஏன்னா அவர் கொண்டு வர 2006, 2007 அப்போவே பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையம் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஹைதராபாத்லேயும் கட்டிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா, சென்னையிலேருந்து பல விமானங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி 90ஸ்லலாம் வந்து சென்னையிலேருந்து ஜப்பானுக்கு, சிங்கப்பூருக்கு, மலேசியாவுக்கு, இங்கேருந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு எல்லா ஊருக்குமே டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ வந்து நிறைய டைரக்ட் ஃப்ளைட்ஸை வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் எங்கே கொண்டு போயிருக்காங்கன்னா பெங்களூருக்கும் ஹைதராபாடுக்கும் போயிருக்கு. என்ன ரீசன்னா, அது மிகப்பெரிய ஏர்போர்ட், ரொம்ப ஸ்வாங்கியான ஏர்போர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா A380 அப்படின்னு சொல்கிற ஏர்பஸுடைய தி லாங்கஸ்ட் அண்ட் தி ஐ திங்க் ரொம்ப பெரிய பிக்கஸ்ட் ஏர்க்ராஃப்ட் வந்து A380 சென்னையில் நீங்கள் லேண்ட் பண்ண முடியாது. ஹைதராபாடில் லேண்ட் பண்ணலாம், பெங்களூரில் லேண்ட் பண்ணலாம். ஏன் அதை சொல்கிறேன்னா, எமிரேட்ஸ் மாதிரி நிறுவனங்கள் வந்து A380 பெருமளவில் யூஸ் பண்ணுறாங்க. லாங் ஹாலில் அவங்க யூஸ் பண்ணும்போது அப்போ அது போன்ற விமானங்கள்லாம் வந்து இங்கே தரையிறங்க முடியாதது ஒரு காரணம். இன்னொன்று, இந்த ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் ரெகுலர் ட்ராவலரு, அது எவ்வளோ கிராம்ப்டாக இருக்குது. இப்போ நீங்கள் டெல்லியில் இந்திரா காந்தி விமான நிலையம், அது வந்து யூபிஏ காலத்தில் கட்டப்பட்டது. இந்த பெங்களூர், ஹைதராபாத் கூட யூபிஏ காலத்தில் தான் பெருமளவுக்கு பணிகள் நிறைவடைந்து அதெல்லாம் வந்து GMR அது போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது சென்னை மாதிரி ஒரு சிட்டிக்கு, ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு ஒரு ஸ்வாங்கி ஏர்போர்ட் இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய மைனஸ். இப்போது ஏன் இமீடியட்டாக ஒரு ஏர்போர்ட் வேணும்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி தமிழ்நாடோட எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் இன்றைக்கி வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 45லேருந்து 50% நம்மக்கிட்டேருந்து தான், தமிழ்நாட்டில் இருந்தால் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஃபாக்ஸ்கானாக இருக்கட்டும், டாடா எலக்ட்ரானிக்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கட்டும், பெகட்ரானாக இருக்கட்டும்,
நீங்கள் வந்து சால்ப்காம்பு, நீங்கள் எந்த எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஃப்ளெக்ஸில் வந்து இப்போ சிஸ்கோவும் டெலிகம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து எல்லா எக்யூப்மெண்ட்டும் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து போர்ட்டில் மட்டும் அனுப்பாமல், இப்போ பரந்தூர் ஏர்போர்ட் வந்து பேசஞ்சர் டிராஃபிக்கு மட்டும் இல்லாமல், அங்கே வந்து ஒரு ஒரு கார்கோ வில்லேஜ் வேணும். ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து கார்கோ அனுப்பணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், சென்னை வந்து ஏன் இவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் எல்லாரும் வராங்கன்னா, விமான நிலையம் மட்டும் இல்லாமல் சென்னைக்கு அருகில் ஒரு 100 கிலோமீட்டரில் 3 போர்ட் ஆக்சஸ் பண்ணலாம். நீங்கள் நெல்லூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணப்பட்டினம் ஏர்போர்ட் ஆக்சஸ் பண்ணலாம். இங்கே எண்ணூரில் இருக்கக்கூடிய காமராஜர் போர்ட் ஆக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி சென்னை போர்ட் ட்ரஸ்ட். இதெல்லாம் தான் பெரிய ப்ளஸ்ஸு. சென்னையில் ஒரு பெரிய விமான நிலையம் இருக்கிறது, 3 போர்ட்ஸ் இருக்கிறது, ரயில் கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, ஆந்திராவினுடைய அனந்தபூர் மாவட்டத்தில் இருக்கிற கியாவினுடைய அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் எல்லாமே வந்து சென்னை போர்ட்லேருந்து தான் போகுது. கரெக்ட். ஏன்னா அவங்க அங்கேருந்து இங்கே வரைக்கும் வரணும். ரெனால்ட் நிசான், ஹியூண்டாய், ஹுண்டை, கியா, கியா, இதுக்கு BMW, முன்னால் ஃபோர்டு எல்லாமே இங்கேருந்து தான் தான் அனுப்புகிறாங்க. எஸ். ஸோ நீங்கள் இப்போ கார்கோ வந்துச்சுன்னா பெரிய விஷயங்கள் இல்லாமல் இந்த எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக போகும் அப்படிங்கிறது தான். இது ஒரு பக்கம் வந்து சென்னைக்கு ஒரு பெரிய ஏர்போர்ட் வேணும். சென்னைக்கு பிறகு டெவலப் ஆன சிட்டிஸ் எல்லாம் சென்னையை ஓவர்டேக் பண்ணுறாங்க ஏர்போர்ட் அப்படிங்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால. இன்னொன்று வந்து நமக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து புது ஏர்போர்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்கோவுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கும். இதே கார்கோ விஷயத்தை வச்சு தான் ஒசூரில் வந்து ஏர்போர்ட் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொப்போசலையும் டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்து அந்த ப்ரொப்போசலும் இப்போ லேண்ட் அக்விசிஷன் லெவலுக்கு போயிருக்கு. ஸோ ஹொசூர்லேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பேசஞ்சரை வச்சு மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஏர்போர்ட்டை பேசக்கூடாது. கார்கோங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவங்க இன்னொரு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒசூர் போன்ற நகரங்களுக்கு சென்னையிலேருந்து ஒசூருக்கு டைரக்ட் ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ரோட்டில் எண்ணூர் ஃபவுண்ட்ரிஸ்லேருந்து ஹோசூருக்கு தினமும் ஒரு 200 ட்ரக்கு போகுது. அந்த 200 ட்ரக்கை வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ட்ரக்காக குறைக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஏர்போர்ட் வரணும் அப்படிங்கிறது. பட் அந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி திரு கருணாநிதி அவர்களினுடைய அந்த பிளான் டேக் ஆஃப் ஆகலை. அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து அதை கிடப்பில் போட்டாங்க. அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதை கொண்டு போனார். 4 சைட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஏஐ வந்து அதை அவரும் வந்து பெருமளவில் அதை புஷ் பண்ணலை. ஏன்னா அவங்க சைட்டு ப்ரப்போஸ் பண்ண பிறகு கோவிட் வந்துருச்சு. அதன் மேலே பெரிய ஆர்வம் வரல. அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2022 ஆகஸ்ட் 2ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பரந்தூர்னு அறிவிக்கிறாரு. 5747 ஏக்கர்னு நினைக்கிறேன். ஒட்டு மொத்தமாக 13 ரெவென்யூ வில்லேஜஸ்ஸு. பேர் பரந்தூர், ஆனால் அந்த ஓடுதளம் வரக்கூடிய இடம் பேர், அந்த வில்லேஜ் பேர் வந்து ஏகனாபுரம். அந்த ஏகனாபுரம் தான் இப்போ வந்து பரந்தூர் ஏர்போர்ட் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு ரீசனாக இருக்குது. ஏன்னா அங்கே தான் மக்கள் வந்து 1200 நாட்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 1005 வீடுகள் அந்த ப்ராஜெக்டுக்காக இடிக்கணும். அதில் 605 வீடுகள் வந்து அந்த கிராமத்தில் மட்டுமே இருக்குது. மற்ற கிராமத்துலலாம் ஒரு 50 வீடு 60 வீடு அப்படி தான் போகுது. ஒட்டுமொத்த கிராமம் அதோடு சேர்ந்து அந்த ஃபெர்டைல் லேண்ட்ஸும் போகிறதுனால தான் அந்த மக்கள் வந்து பெருமளவில் போராட்டம் பண்ணுறாங்க. இன்னொன்று வாட்டர் பாடிஸ்க்கும் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும். இந்த என்விரான்மெண்டல் பாதிப்புலாம் இருக்குது. இதெல்லாம் யாருமே வந்து இல்லைன்னெலாம் சொல்ல. ஆனால் பரந்தூரில் விமான நிலையம் வருவது, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டினை டாஸ் பண்ண விரும்புகிறேன். என்னன்னா, இவங்க எல்லாரும் இப்போ பரந்தூரை எதிர்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, டீசென்ட்ரலைஸ்டு டெவலப்மெண்ட் பண்ணணும் தமிழ்நாட்டில், மற்ற ஏர்போர்ட்ஸை டெவலப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது சரி. ஆனால் சென்னைக்கு வர்றவங்க சென்னைக்கு தானே சார் வரணும். அவங்க திருச்சியில் இறங்கி திருச்சியிலேருந்து எப்படி வருவாங்க? சரி, இதுக்கு வந்து நான் பல லேயரில் பதில் சொல்லணும். சென்னைக்கு 2வது ஏர்போர்ட் தேவையா? டெஃபினட்டாக தேவை. பரந்தூருக்கு நம்ம அப்புறம் வருவோம். நீங்கள் வரலாறை பார்த்தும்போது 4 ஏர்போர்ட்டை அவர் ப்ரைவேட்டைஸ் பண்ண பார்த்தார். மன்மோகன் சிங் 2006 4 ஏர்போர்ட்டை ப்ரைவேட்டைஸ் பண்ணார். புது ஏர்போர்ட்டெல்லாம் கட்ட முடியாது. இப்போ பழைய ஏர்போர்ட்லேயே எக்ஸ்ட்ரா ரன்வே ஒன்று கட்டி அந்த பழைய ஏர்போர்ட்டே பெருசு பண்ணலான்னார். அதே மாதிரி பாம்பேயில் ஒரு ஏர்போர்ட்டு, டெல்லியில் ஒரு ஏர்போர்ட்டு, கல்கட்டா அண்ட் மெட்ராஸ், இதை தான் 4 பிரிவர் செலக்ட் பண்ணது. 4 பெரிய மெட்ரோன்னு. அப்போ இருந்த ஆட்சியில்
இதை வந்து தேசியமயமாக்கக்கூடாது. இது வந்து ஒரு தேசியமயமாக்கலாவே இருக்கணும், பிரைவேட்டைஸ் ப்ரைவேட்டைஸ் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஸ்மோக் ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்தது பின்னாடிங்கிறது ம். ஒரு பர்ட்டிகுலர் குரூப்புக்கு வந்த கான்ட்ராக்டை நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் நாங்கள் அப்போஸ் பண்ணலை. ஏன்னா அந்த குரூப் இப்போ தான் வந்து ஒரு புதுசாக ஒரு ஏர்லைன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஏர்போர்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் அப்போஸ் பண்ணலை. அப்போ மன்மோகன் சிங் என்ன சொல்கிறாருன்னா, டெண்டர் மூலமாக தான் டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள், டெண்டரில் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்குன்னு. அவங்களுக்கு. உடனே நம்ம தேசியம் பேசி அதை தடுத்தோம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளை இதை வந்து சரியாக டெவலப்மெண்ட்டுன்னு பார்க்காம அவங்களோட சொந்த ரிக்குவயர்மெண்ட்டை பார்த்தாங்க. இன்றைக்கி நம்ம தைரியமாக பேசலாம். ஏன்னா பார்ட்டி ஃபண்டெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு பார்ட்டி ஃபண்டுக்காக கேட்கப்பட்டது. முன்னோடி அந்த பார்ட்டி ஃபண்டு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து இதையும் கம்யூனிஸ்ட் புத்தோ வந்து கல்கட்டாவுக்கு சூன்யம் வச்சார். எப்போதுமே சேப்பு சட்டை வந்தால் டெவலப்மெண்ட்டே ஆகாது. அது தைரியமாக என்றைக்கோ நாங்கள் கூட கோலிஷனில் இருக்கும்போதே சொல்லியிருக்கிறேன். சேப்பு சட்டை கல்கட்டாவுக்கு சூன்யம் வச்சுட்டாங்க. கடைசி சூன்யமாக அதை வச்சாங்க. இல்லாட்டா கல்கட்டா டு டோக்கியோ எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இதுக்கு 2வது ஏர்போர்ட்டு தேவை. அதை முதல்ல கண்டுபிடிச்சது மன்மோகன் சிங். மீனம்பாக்கத்தையே பெருசாக்கிடுறேன், இன்னொரு ரன்வே கொடுக்குறேன் அப்படின்னாரு. இந்த A380லாம் அங்கே இறங்கியிருக்கும். பட் அங்கே என்ன ப்ராப்ளம்னா, சேம் அரசியல் ப்ராப்ளம் தான். ஆண்ட எல்லா கட்சியும் ப்ராப்ளமு. சுற்றி இந்த ஃப்ளைட் பாத்துன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த ஃப்ளைட் பாத்தில் அப்ரூவல் கூடாத வீட்டிலலாம் நம்ம ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணி வீடு கட்டிட்டோம். ரைட்டா? அடையார் ரிவர் வழியாக தான் அந்த 2வது ஃப்ளைட் பாத்து வரும். பல ஆயிரம் வீட்டை இடிக்கணும். அந்த ரியல் எஸ்டேட் ரொம்ப காஸ்ட்லியாக பண்ணிட்டாங்க. நம்ம ரியல் எஸ்டேட் வியாபாரிகள் கொடுக்கக்கூடாத பர்மிஷனை கொடுத்ததுனால சென்னை ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செய்ய முடியாதது. இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு ஆண்ட யாரெல்லாம் ஆண்டாங்களோ அவங்களோட பொறுப்பு. இதை நம்ம எப்படி வேணால் நீங்கள் காதில் பூ சுற்றலாம். இதில் வந்து இந்த பீரியடில் 1990ஸ்லேயே மெட்ராஸ் பெங்களூர் ஏர்போர்ட் ஒன்று ரெடி பண்ணி, மன்மோகன் சிங் காலத்தில் அதை புஷ் பண்ணி ஒரு ஏர்போர்ட் ரெடி பண்ணிட்டாங்க, கெம்பகோடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஹைதராபாத்லயும் அதே மாதிரி தான். ராஜீவ் இல்லை, அது காந்தி இருக்கிற ஏர்போர்ட்டை ராஜீவ் காந்தி ஏர்போர்ட்டாக ஆக்கிட்டாங்க. இல்ல சார், அது புதுசாக கட்டிட்டாங்க. பேகம்பட்ல இருந்த ஏர்போர்ட்டை ஏர்போர்ட் காலி இருக்கு, பண்ணிட்டாங்க. புதுசா ராஜீவ் காந்தி சம்ஷாபாத்ல ஒரு ஏர்போர்ட் பண்ணி பெருசாக கட்டிட்டாங்க. இதில் என்னென்னா ஹைதராபாத்தில் நல்ல ரோடு வந்துருச்சு. ஆமா. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் பெங்களூர் ஏர்போர்ட் போகணுன்னா 45லேருந்து 50 நிமிஷம் ஆகும். ஆமா. இன்னும் பெருசாக லிங்க்கெல்லாம் அவங்க சொன்ன ரயில் லிங்க்கு, ரோட் லிங்க் இருக்கு, ரைட் லிங்க் இல்ல. ரயில் லிங்க்கெல்லாம் இல்லை. டிராஃபிக்கில் 2 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. அதாவது மெட்ராஸுக்கு ஃப்ளைட்டு பிடிக்கணுன்னா நீங்கள் 3 மணிக்கே 5 மணி ஃப்ளைட்டுக்கு நீங்கள் 3 மணி 2:30 மணிக்கே கிளம்பினா தான் பிடிக்க முடியும். அது ப்ராப்ளம் இருக்குது. பரந்தூரில் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்கிற லிங்க்கு வராது. நீங்களாம் நம்புறீங்க லிங்க்கு வரும்னு. வரும். வராது. எப்போ வரும்னா, உங்கள் பேரன், என் பேரன், எனக்கு பேரன் இல்லை, என் தங்க பேரன், உங்கள் பேரன், என் தங்க பேரன் 2 பேரும் விளையாடுறச்ச வரும். இப்படி தான் நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி. இல்ல சார், இங்கே தான் எனக்கு இப்போது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, முதலமைச்சர் வந்த பிறகு அவர் வந்து இந்த அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபோக்கஸ் இந்த பண்ணுறாங்க. தனியாக இப்போ 2வது பாயிண்ட் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வரப்போகிறேன். தமிழ்நாட்டுக்கு என்ன வேணுங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறத நான் சொல்லிடுறேன் சார். பட் பரந்தூர் இல்லைன்னா வேற எங்க? பரந்தூரே நீங்கள் கட்டுங்க இல்ல, சார். இன்னொரு ஏர்போர்ட் நாம எங்க கொண்டு, ஏன்னா டைம் இஸ் ரன்னிங் அவுட். இப்போ சார், என்ன கேட்குறீங்களா? இருங்க, ஆந்திரா வந்து இப்போ நான் மற்றவங்க சொல்ற மாதிரி ஆந்திரா வந்து பயங்கரமா லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எடுத்துட்டு போறாங்கங்கிறத நான் ஏத்துக்கல. ஆந்திரா எடுத்துட்டு போறாங்க, ஆனா ஆந்திராக்கு வந்து அந்த ஒரு தேவை இருக்கிறது. அவங்களுக்கு சார், வந்து நான் ஒரே நிமிஷம் இண்டஸ்ட்ரியலைஸ் சொல்லிக்கிறேன். பண்ணணும். ஆனா இங்க சார், நம்மளுக்கு என்ன வேணும்னு நான் சொல்லிடுறேன். நான் ஒரு சைட்டு சொல்கிறேன், அந்த சைட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்காதுங்கிறதையும் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரியில் நீங்கள் கேட்குற நிலம் இருக்குது. 3000 5000 ஏக்கர் கிடைக்கும். 2500 ஏக்கர் காலி இல்லி எல்லாம் சேர்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் 2500 ஏக்கர் இருக்குது. ஆனால் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கொடுக்காது. டேங்க் பண்ணுறது எங்கே வேணால் பண்ணலாம், சிட்டிக்குள்ளே தான் டேங்க் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது.
பட் மீதி எல்லாம் நீங்கள் எவாலுவேட் பண்ணணும். சரி, இப்போ பரந்தூரே வச்சுப்போம். நம்ம எல்லாம் பேசியாச்சு. திரும்பி பரந்தூர். இப்போ இந்த வில்லேஜ் ஒன்று எஸ் நீங்கள் சொல்கிறீங்களா ஏக்னாபுரம். அப்படின்னு. இதில் என்ன ப்ராப்ளம்னா, நான் காம்பன்சேஷன் தரேங்கிறீங்க. நான் ஒரு ரிவர்ஸில் சொல்கிறேன், இது ஓவர் நைட் சால்வ் ஆகிடும். உங்களுக்கு வந்து லேண்டுலாம் கொடுக்குமா? லேண்டுலாம் தரலப்பா. உங்களுக்குன்னு ஒரு 20% ஸ்டேக்கு கொடுத்துட்றோம். அந்த ஏர்போர்ட்டில் வர லாபத்தில் 20% உங்களுக்கு. அந்த ஷேரை நீங்கள் வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ப்ளஸ் லேண்டுக்கு உங்களுக்கு காசு காசு கொடுத்துட்றோம். கொடுக்கணும். சார் இந்த மாதிரி இன்னோவேட்டிவா இது அது பண்ணா அது பண்ணவே பண்ணாங்க. இந்தியாவில் அது நடக்கவே நடக்காது. நடக்கணும் இல்லை சார்? ஏன் உங்கள் ஊரில் என்ன ஷார்ட்டேஜு? இப்போ என் ஊரில் என்னோட பில்டிங் இந்த பூமியில் எண்ணெய் இருக்குன்னா அது என்னோட எண்ணெய். அமெரிக்காவில் என்ன சொல்கிறான், நீ தோண்டி எடுத்து நீ விற்றுக்கணுன்றான். எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீ தோண்டி நீ எடுத்துக்கணும். விற்றுக்கணும். நம்ம என்ன சொல்கிறோம், அது நேஷ்னல் சொத்து, இந்த எண்ணெயை எனக்கு கொடுங்கிறீங்க. அதனால தான் போராட்டம். இப்போ இங்கே ஏர்போர்ட் வருது, வீட்டை இடி, நான் அவன் வீட்டை இடிச்சு நீ ஏர்போர்ட் கட்டுற. அவனுக்கு என்ன நீ ஒரு வேலை கொடுக்கறது, லேண்டை கொடுக்கறது. அந்த ஊரில் அவன் பிறந்தான், அந்த ஊரில் வந்துடுச்சு. நான் என்ன கேட்குறேன், எந்த கார்ப்பரேட்டு கொடுக்க போகிற? நீ என்ன லேண்ட் அக்வயர் பண்ணி அவனுக்கு கொடுக்குறது? நீ ஒரு டாட்டாவோ பிர்லாவோ ஒரு அதானிக்கு தான் கொடுக்க போகிற. அவன் பிட் பண்ணி அந்த லேண்டை வாங்கட்டும். அப்போ ஒரு விலைக்கு 4 விலை கொடுத்து வாங்குவான். நீங்கள் உங்கள் தாசில்தார் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவன்கிட்ட போய் உட்காந்து நின்று வாங்கி படுத்து உருண்டதுக்கெல்லாம் ஓகே. அவன் ஏன் இதை பண்ண சொல்கிறான்னா, கார்ப்பரேட்டு நீங்கள் சீப்பாக முடிச்சு கொடுத்துருவீங்க. சார், ஒரு லேண்டு வேல்யூ டெவலப் ஆக போகுதுன்னா இன்றைக்கி 50 லட்ச ரூபா மேட்டரு 20 லட்ச ரூபா ஒரு ஏக்கர்னால் அது 20 கோடி ரூபா ஒரு ஏக்கர் தான் அதோட வேல்யூ. அங்கே அந்த ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா என்னோடய வேல்யூ எவ்வளோ? ஒரு ஏக்கருக்கு 20 கோடி. ஒரு கிரவுண்டு 1 கோடிக்கு போகும். நீங்கள் அந்த வேல்யூவை நீங்கள் கேப்சர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. யார்? ஸ்டேட்டும் கார்ப்பரேட்டும் கேப்சர் பண்ணணுன்னு பார்க்குறீங்க. அந்த 20 கோடி அவனுக்கு கொடுங்க. எவனாவது ப்ரொட்டஸ்ட் பண்ணான்னா நான் பேரை மாற்றிக்கிறேன். இங்கே பிரச்சனை என்னன்னா, அந்த ஏர்போர்ட்டுக்கு 5700 ஏக்கர் தேவை. சரி 1700 ஏக்கர் எடுத்தாச்சு. சரி 1700 ஏக்கருக்கான பணம் அந்த விவசாயிகளுக்கு கொடுத்தாச்சு. சரி அந்த விவசாயிகளை போய் நான் பார்த்துட்டு வந்தேன். சரி இப்போ 8 கிராமத்துக்கு சரி போயிருந்தேன். கரெக்டு சார். யாருமே யாருக்கிட்டேயும் பணம் இல்லை. எல்லாரும் வேற எங்கேயோ கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, இல்லை செலவு பண்ணிட்டாங்க, கடன் அடைச்சிட்டாங்க. இப்போ அந்த 1700 இப்போ என்னன்னா, அங்கே வருமா இல்லை வராதாங்கிற அன்சர்டனிட்டியாவது என் இல்லை பண்ணுவாங்க சார், எனக்கு அங்கேயே வரணும்னு வச்சுப்போம் சார். அவனுக்கும் கொடு ஸ்டேக்கு. சார், எவன் அதுதான். வீட்டெல்லாம் சார் டோட்டலாக என்ன சார், 2500 ஏக்கர் கார்மெண்ட்டு, 2000 ஏக்கர் வெளியே இருந்து லேண்டோட வேல்யூ போடுங்க. லேண்டுக்கு காசு கவர்மெண்ட் கொடுக்கட்டும். ப்ளஸ் அவனுக்கு ஒரு ஈக்விட்டி ஸ்டேக் கொடுங்களேன். சார் அந்த ஈக்விட்டி ஸ்டேக் கொடுத்தாலும் அந்த மக்கள் ஒத்துப்பாங்களா? டெஃபினட்டாக ஒத்துப்பான். இல்ல இப்போ இங்க எங்க சார் அந்த ஷேரை நீ விற்கலாம். இந்த பாருங்க சார் இங்க கேள்வி எங்க வருதுன்னா, அந்த ஏர்போர்ட் வராதுங்கிறது டிவிகே கவர்மெண்ட்டுடைய அது ஸ்டாண்ட். அப்போ அடுத்த ஸ்டேஜ் பாலிட்டிக்ஸ் நம்ம கடைசியாக பேசுவோம். இல்ல பாலிடிக்ஸ் இல்ல சார். ஹவு டு ஹேண்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்கிறேன், அப்புறம் டிவிகே கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டை சொல்கிறேன். ஓகே, புரியுது. வீல் ஸ்பிளிட் இட் செப்பரேட்லி. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீ ஷேர் ஹோல்டர், ரத்தன் டாட்டாவோட தம்பியோட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் கால் மேலே கால் போட்டு பேசலாம். உங்களுக்கு ஒரு ஸ்டேக்கு, அங்கே கொடுக்குற தண்ணி கொடுக்குற கான்ட்ராக்டு, செடி சப்ளை பண்ணுற கான்ட்ராக்டு, லேபர் கான்ட்ராக்டு, இதெல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் என்ன கணக்கு பண்ணுவான்? இங்கே உட்காந்துட்டு ஒரு கஞ்சிக்கும் கூழுக்கும் காசு இல்லை, ரேஷனுக்கு போயிட்டுருக்கோம், இவ்வளோ பிஸ்னஸ் நம்மளுக்கு வரப்போகுதுன்னா லேண்டை கொடுப்பான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவன்கிட்ட லேண்டை அடித்து பிடுங்கி, இது இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மாடல் தப்பு. லேண்டை அடித்து பிடுங்கி நீ வாங்கிட்டு நீ கார்ப்பரேட்டுக்கு விற்றுட்டு, இப்போ இவங்க மார்க்கெட் ரேட்டை விட 4-4 டைம்ஸ் மார்க்கெட் ரேட் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் தானே தர. ஆமா, 20 கோடிக்கு 4 மடங்கு கூட நான் வாங்கிப்பேன் சார். ஏர்போர்ட் டெவலப் ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி மீனம்பாக்கத்தில் என்ன ரேட்டோ அதுக்கு 4 மடங்கு கூட நான் வாங்கிக்கிறேன் சார். இதெல்லாம் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நான் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் இருக்குதா இல்லையாங்கிற லிம்போல இருக்கு. டெஃபினட்டாக நீ கொடுத்தா ப்ராஜெக்ட் இருக்கும் சார். தி ப்ராப்ளம் இஸ் தி கோர்ட் அண்ட் அவர் லாஸ் ஆர் சச். கோர்ட் அந்த லாஸ் என்ன சொல்கிறதுன்னா, எவன் லேண்டு வச்சுருக்கானோ அவனுக்கு 10 பைசா கொடுப்பேன், எவன் வந்து ஏர்போர்ட் கட்ட போகிறானோ அவனுக்கு 90 பைசா கொடுப்பேன்னா அவன் ஒத்துப்பான். நீ ஒத்துப்பியா? இல்ல சார், எனக்கு புரியுது. ஆனா நீ அப்புறம் இப்ப இருக்கிற இந்த பாலிடிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து என்விரான்மெண்ட் ஸ்பாயில் ஆகுது. நான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் சார் இப்போ ஒன்று முதல் ப்ராப்ளம், people are protesting because compensation is not enough. இல்ல அவங்க சொல்றது, அந்த மக்கள் சொல்றது அந்த என்னன்னா, அந்த மக்கள் வேற ஏதோ சார்.
நீங்கள் ஆஃபர் பண்ணுங்கள் சார், ப்ரொட்டஸ்ட் முடிஞ்சிடும். ஐ டோன்ட் திங்க் ஸோ. எனக்கு தெரியும் சார், நான் வேர்ல்டு வைட் படிச்சுட்டு சொல்கிறேன். யூ ஆர் அ பார்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், யூ ஆர் கோயிங் டு கெட் பிஸ்னஸ், யூ ஆர் கோயிங் டு கெட் லேண்ட், யூ ஆர் கோயிங் டு கெட் ஷேர் இன் ப்ராஃபிட், யூ ஆர் கோயிங் டு கெட் எவ்ரி திங். திஸ் வில் கெட் சார்ட்டட் அவுட். ரைட். மூணாவது வந்து நம்ம என்வாயர்மெண்ட்டை பேசி முடிச்சிடலாம். என்வாயர்மெண்ட் கிளியரன்ஸ் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. ரைட்டா? இன்னும் வாங்கல. வாங்கலையா? சைட் கிளியரன்ஸ் மட்டும் வாங்கியிருக்காங்க. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்க்கான எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடி, இன்னும் அப்ளை பண்ணாங்க. ஒரு ஹைகோர்ட் கூப்பிட்டு நேஷ்னல் கிரீன் ட்ரைபியூனலில் நீங்கள் 4 ஜட்ஜை பிடிச்சி எல்லாரையும் ஒரு ரூமில் போட்டு பூட்டிட்டு 3 மாதத்தில் அதை படித்து டிசைட் பண்ணி இங்கே வேணுமா வேணாமான்னு தீர்ப்பை சொல். 90 days தான் ஆகும் சார். ஆமாம். பட் கவர்மெண்ட் கொண்டு வர போகிறாங்களா? கவர்மெண்ட்டுக்கு இதை ஸ்கிராப் பண்ணணுமா, இல்லை கவர்மெண்ட் இதை கோ ஹெட் பண்ண போதாங்கிற அந்த டிவிக்கு இப்போ என்ன கேட்குறீங்களா? ஆமாம். இப்போ கடைசியாக அரசியலுக்கு வருவோம். நோ பொலிட்டிக்கல் பார்ட்டி சோஃபார், ரைட்டா? நோ பொலிட்டிக்கல் பார்ட்டி சோஃபார் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் லாங் டேர்ம் க்ரோத். காமராஜ் நாட்டாருக்கு அப்புறமா யாருமே வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியே தமிழ்நாட்டில் யோசிக்கல. எல்லாமே எப்படின்னா, இது சாக்ரட்டிஸே சொன்னான், டெமோக்ரஸியில் என்னென்னா இன்றைக்கி நான் உனக்கு என்ன கொடுத்து இன்றைக்கும் ஓட்டை வாங்குறது தான். இன்னிலேருந்து 10 வருஷம் கழிச்சு ஏர்போர்ட்லாம் எவனுக்கும் வேணாம். அவர் பெரியவர் மட்டும்தான் பண்ணார். அவருக்கு நல்லா தண்டனை கொடுத்து ஒன்றும் இல்லாமல் திருமலை பிள்ளை ரோட்டில் ஒன்றும் இல்லாமல் அமிச்சோம் நம்ம. அதை தவிர அதே மாதிரி பண்ணவன் மன்மோகன் சிங்கையும் காயப்பட்டு இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சுட்டு எனக்கு அனுபவத்தில் 2 பேர் பெங்காலில் ஒருத்தர் இருந்தார், பிசி ராய்னு. அவர் ஒரு 5-6 டவுன்ஷிப்பே கட்டினார். இவங்க எல்லாம் பிசி ராய் சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டார். மற்ற 2 பேரையும் வீட்டில் உட்காத்தி வச்சு நல்லா திருடப்பட்டினம் கட்டி வீட்டுக்கு அமிச்சோம். அப்புறம் செத்து போனப்பறம் நம்ம மசூதி கோவில்லாம் கட்டி பூஜை பண்ணி மணி ஆட்டிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கிற இந்த கவர்மெண்ட்டை பற்றி எனக்கு தெரியாது. இது வரைக்கும் இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் எனக்கு எப்படி ஓட்டு வரும், அந்த ஓட்டுக்கு நான் என்ன கொடுக்க முடியும். ரைட்டாக நான் 4-5 எலெக்ஷன் பார்த்துட்டேன் சார். இன்றைக்கி என்ன பண்ணால் எனக்கு ஓட்டு வரும், என்ன சொன்னால் எனக்கு ஓட்டு போகும். சார் இப்போ தான் 5 வருஷம் நீங்கள் ஆட்சியில் இதுங்க சார், நீங்கள் முடிவு எடுக்கணும்ல. இதை முடிச்சிடலாம் சார். ரைட்டா? அவரோட அரசியல் வாழ்க்கை எங்கே போய் முடியும்னு அவருக்கு தெரியாது. ஒரு இஷ்யூ எடுக்கணும்னு அவர் இதை எடுத்தார். அவர் அட்வைஸ் பண்ணவங்கள நீங்கள் தப்பு சொல்லணும். ரைட்டா? அவர் அட்வைஸ் பண்ணவங்கள இங்கே எதுக்கு சார் போகிறீங்க, டெவலப்மெண்ட்டு உங்களுக்கே நாளைக்கு தேவைப்படும், தயவுசெய்து போகாதீங்க, பல இஷ்யூஸ் இருக்குது, அங்கே போகலான்னு சொல்லியிருக்கணும். ஆஃப்டர் ஆல் ஹீ இஸ் நாட் அ டெவலப்மெண்ட் எக்ஸ்பர்ட், ஹீ இஸ் நாட் அ டெவலப்மெண்ட் எக்கனாமிஸ்ட். ஸோ அட்வைஸ் பண்ணவங்கள நம்ம கேட்கணும். ஸோ அன்றைக்கி அவங்க போனது ஷார்ட் டேர்ம் கெயினுக்கு. எனக்கு அங்கே ஓட்டு போட்டிங்கன்னா நான் அவங்க ஏர்போர்ட்டை நிறுத்துவேன், நான் அஜிடேட் பண்ணுவேன், எனி அப்போசிஷன் வில் டூ இட். அவரும் அதை பண்ணார். ரைட்டா? இப்போ அந்த பொசிஷன்லேருந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவு மக்கள் அவருக்கு சப்போர்ட்டை கொடுத்து அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. இப்போ அந்த பொசிஷன்லேருந்து எஸ்டிகேட் ஹிம்செல்ஃப். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நீ வாக்கு கொடுத்துட்ட, வாக்கு தவறுவியா அப்படிங்கிற மாதிரிக்கு. ஸோ அவர் பப்ளிக் இமேஜாக அவர் மேனேஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹி ஹேஸ் டு மேனேஜஸ். நான் இன்றைக்கி ஏர்போர்ட் வரும் 10 வருஷம் கழித்து எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்கங்கிறத நான் ஒத்துக்கிறேன். பட் அடுத்த எலெக்ஷன் அவர் தோற்றுருவாங்கிற பயம்தான் அவருக்கு இருக்கும். அடுத்த எலெக்ஷனு அவர் தோற்றுருவாராங்கிறது தான். எனக்கு ஒன்றும் ஸ்டேக் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் ஸ்டேக் இல்லை. ஃபார் ஹிம் இஸ் லைஃப் இஸ் அட் ஸ்டேக். சார் தட்ஸ் ட்ரூ. இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதனால எனி டிசிஷன் வில் நாட் கம் அன்டில் திஸ் பை எலெக்ஷன் இஸ் ஓவர். தட்ஸ் ட்ரூ. ஐ எம் நாட் ஈவன் எக்ஸ்பெக்டிங் அ டிசிஷன் இமீடியட்லி ஆஃப்டர் பை எலெக்ஷன். இங்கே என்ன சிக்கல்னா, இந்த லிம்போ, தேவையில்லாமல் சோஷியல் மீடியா டிஸ்கஷன்ஸு, அதெல்லாம் என்ன பண்ணுறது. அவர் என்ன பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த பை எலெக்ஷன் முடிஞ்சு இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஒன்றும் பண்ண மாட்டார். லோக்கல் பாடியில் அவர் எவ்வளோ ஜெயிக்கிறாருன்னு பார்த்துட்டு, இஃப் இஸ் ஷுவர் ஆஃப் ஹிம்செல்ஃப், அதாவது என்னோட இந்த ரிஸ்க்கை நான் எடுத்ததுனால என் அரசியல் வாழ்க்கை பெருசாக அஃபெக்ட் ஆகாதுன்னா, தென் ஹீ வில் லிசன் டு பீப்புள். என்னது கேட்பார். அதுக்கப்புறம் அவரை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது எக்ஸ்பர்ட்ஸ், அஃபீஷியல்ஸ். எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. எக்ஸ்பர்ட்ஸ், எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் பிளேன் விடணுமா விடக்கூடாதான்னு தெரியாது. டெவலப்மெண்டல் எக்கனாமிஸ்ட் ஒன்று. சார் அந்த இடத்துல நீங்கள் ஏர்போர்ட் பண்ணலான்னு ஏஐஏ கொடுத்த ரிப்போர்ட்டில் தான் 4 இடத்துல ஒரு இடம் சூஸ் பண்ணியிருக்கோம். அது ரைட்டு சார்.
இப்போ என்ன கன்வின்ஸ் பண்ண நீ வேற கன்வின்ஸ் பண்ணணும்ல. சார் அவரை கன்வின்ஸ் பண்றத விடுங்க. அதுக்கு அவர் என்ன இப்ப பண்ண என்னன்னா சார் உங்களுக்கு பழைய ஹிஸ்ட்ரி ஒன்று சொல்கிறேன். இல்ல இப்ப இங்க எது மாதிரின்னு சொல்லிடுறேன். இல்ல இல்ல கொச்சையில் ஒரே நிமிஷம் ஒரு முடிச்சிடுறேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2009 நம்ம நியூக்ளியர் டீல் பார்லிமெண்ட்டுக்கு வருது. 2008ல 2008 நீங்கள் டெல்லியில் இருந்திருப்பீங்க. அப்போ வாஜ்பாய் இல்லை, ரொம்ப உடம்பு முடியல. எல்கே அத்வானி அத்வானி அரசியலுக்காக அதை அப்போஸ் பண்ணார். இன்றைக்கி இவங்க அதை யூஸ் பண்ணி தான் சாந்தி ஆமா. பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை அப்போஸ் பண்ணுறாரு. மன்மோகன் சிங் என்ன பண்ணுறாரு, சமாஜ்வாதியை கன்வின்ஸ் பண்ணணும். சமாஜ்வாதி கன்வின்ஸ் ஆகிட்டார். பட் பெல்ட்டி அடிக்கிறதுக்கு ஒரு அப்துல் கலாம் அவர்களை போய் பார்க்க வச்சு முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் விஜய் கன்வின்ஸ் ஆனப்புறம் 4 எக்ஸ்பர்ட் போய் விஜய் இது தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப நல்லது, இதனால் தமிழ்நாட்டில் பாலா தேனா ஓடும் அப்படின்னு 4 பேர் கன்வின்ஸ் பண்ணால் அவர் எஸ் சொல்ல போகிறார். பட் அது எப்போ நடக்கும்னா பை எலெக்ஷனும் லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அதை ட்ரையே பண்ண முடியும். அதை ட்ரை பண்ண முடியுங்கிறது நான் ஒத்துக்கிறேன். நான் இன்னொன்றும் சொல்ல வரேன். இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டில் இருக்கிற இந்த டைலமானால பெருமளவில் இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் எல்லாம் அஃபெக்ட் ஆகாதுங்கிறதும் நான் ஓரளவுக்கு ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போது நடக்கின்ற இந்த சோஷியல் மீடியா டிபேட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண இப்போ போகிறாங்க? எனக்கு இந்த சோஷியல் மீடியா டிபேட்டை நான் தனியாக சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா டிபேட் வந்து ப்ரைமர்லி ரன் பை டிஎம்கே. மீடியா தமிழ்நாடு மீடியா எப்படி நேஷ்னல் மீடியா பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குதோ, மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் மீடியா இன்க்ளூடிங் த சோகால்ட் நேஷ்னல் டெய்லி இஸ் கம்ப்ளீட்லி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் டிஎம்கே. இவங்க இன்னும் டிஎம்கேயில் இப்போ நீங்கள்லாம் நேஷ்னல் மீடியா அவுட் சைட் தமிழ்நாடு, உங்களது வந்து டெக்கன் ஹெரால்டு, உங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்கிற டிவி டிபேட் நீங்கள் பாருங்கள், யாராவது ஒருத்தர் அயோத்தியா பற்றி பேசியிருக்காங்களா? பேசலை. நாங்கள் பேசியிருக்கோம் சார் புதிய தலைமுறையில். நான் புதிய தலைமுறையே பேசியிருக்கோம் சார். இவ்வளோ டீட்டெயில்டாக இப்போ லக்ஷ்மி நாராயண் ஒரு தமிழ் ஐஏஎஸ் ஆஃபீஸரோட 4 கோடி ரூபா ராமச்சரித்திர மானஸ் கடை காணும் அப்படின்னு நான் தமிழ் மீடியாவில் பார்க்கல. பெருசாக சமஸ் பேசியிருப்பார், டேட்டில் இல்லை. இப்போ நான் டிவி டிபேட் பார்க்குறது இல்லை. டிவி டிபேட் பார்க்குறவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக காரனை பேசுகிற அளவில் பேச விடுற அளவில் டிவிக்கு ஆளுங்களை பேச விட்றது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதெல்லாம் மாறிடுச்சு சார். மாறிடுச்சு. இதெல்லாம் மாறிட்டு இருக்கு. நானும் டிவி டிபேட்ஸ்க்கு ரெகுலராக போகிற ஆள் தான். ஸோ அதில் வந்து மாறினாதான் டிவிகேவை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் அங்கே ஸ்பேஸ் இருக்குது, டிவிகேவை ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் புதிய தலைமுறை சமஸ் தவிர வேறு யாரும் வந்து பேலன்ஸில் விஜய் வந்ததை அக்செப்ட் பண்ணிக்க முடியல எடிட்டர்ஸால். பிகாஸ் they didn't see it coming. Neither you saw it coming nor I saw it coming. But at least I saw change was coming. I didn't know what that change was. I saw 50-60 seats வரும் நினச்சேன். இது ஹங் அசம்பிளி with Vijay 60 seats with விஜய். அவர் 105 சீட்டு ஜெயிப்பார்னு எனக்கு தெரியாது. இல்லை நானும் எதிர்பார்க்கல. நான் ஏன் மாறினேன்னா, திருவள்ளூரில் ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து which is a traditional DMK vote from 60s, அந்த காலத்துலேருந்து திமுக போட வேண்டிய டீச்சிங் யூனியனில் ஒரு லேடி என் ஒய்ஃபோட கிளாஸ்மேட் கூப்பிட்டு என் ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு வாடி போடி பேசுகிற ஃப்ரெண்ட்ஸு, நீ வந்து ஒரு வாட்டி மாற்றி போடலாம்ல, நாங்கள்லாம் எங்கள் கான்ஸ்டுவன்சியில் மாற்றி போட போகிறோம். அப்போ நான் சொல்லிட்டேன் 60 லுக்ஸ் லைக் பெட்டர்னு. ரைட்டா? ஸோ இதில் வந்து ஐ எம் ஷுவர் ஹீ இஸ் ப்ரோ டெவலப்மெண்ட். that I have no doubt about and he will definitely push through this airport, but you have to அவருக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும், அவகாசம் கொடுக்கணும்னு அவர் சொன்ன மாதிரி நீங்கள் அவகாசம் கொடுக்கணும். சார், இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு புது ஏர்போர்ட் வர்றதுனால என்னென்ன ப்ளஸ்ஸஸ் ஆஸ் அன் எக்கனாமிஸ்ட்? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஏர்போர்ட் வருதுனாலே கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் சார். நீங்கள் பெருசாக எவன் ஃப்ளைட் வந்தது கார்கோ வந்ததுலாம் அப்புறம் அதை சுற்றி எவ்வளோ ஹோட்டல் வரும். தட் இஸ் இறங்கி ஊருக்கு போகிறவங்களாம் நைட்டு தங்கிட்டு போவாங்க. இப்போ டெல்லியில் வி ஹேவ் சம்திங் கால்டு டெல்லி சிட்டி. அது பணக்காரன் சார். நான் சொல்கிறது இப்போ துபாயிலேருந்து ஒரு லேபர் வரும், இறங்கி அவன் மதுரைக்கு போகணும், நைட்டு 2 மணிக்கு ஃப்ளைட் வந்தால் உடனே ஓட மாட்டான், வந்து தங்குவான். சிறு தொழில் நிறைய வரும், ஹோட்டல்ஸ் வரும், ரெஸ்டாரண்ட்ஸ் வரும். ஆமாம், 1 லட்சம் பேருக்கு வேலை வரும். மீனம்பாக்கத்தில் நார்மல் சிட்டி ஆகிடுச்சு. நீங்கள் ஏர்போர்ட்டு அது இப்போ கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சத்தினால ஒன்றும் குறையாது. ட்ரைடண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணால் குறையிடும், மற்றபடி ஒன்றும் குறையாது. 4 5 ஸ்டார் ஹோட்டல் வரும்,
ஆக்டிவிட்டி வரும். சார் இன்னொன்னு, இப்போ வாஷிங்டன் போன்ற சிட்டீஸ்ல, லண்டன் போன்ற நகரங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நகரத்துக்கு 4 ஏர்போர்ட், 5 ஏர்போர்ட் சார் அவங்க வச்சு டெஃபினட்டாக தானே வரும் இருக்கிறாங்க. சார். 1,00,000 பேருக்கு வேலை ம். கிடைக்கும் சார். இதை தான் யாராவது எடுத்து ம். அவருக்கு சொல்லணும் சார். 1,00,000 பேருக்கு பேருக்கு நல்ல வேலை வேலை கிடைக்கும். கிடைக்கும் சார். நீ டிகிரி அதெல்லாம் ம். நீங்கள் படிச்சிருக்க வேண்டாம். ரைட்டா? இது ஆமா. இது ஸ்ட்ரெயிட். ரைட். இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் ஸ்டாஃப்ல இருந்து 1008 அது வேலை இருக்குல்ல? அதெல்லாம் தனி. நான் அதுக்கே வரல. ஓகே. இன்டைரக்ட் ஜாப்ஸ் நான் சொல்கிறது சொல்றீங்க. இன்டைரக்ட் இன்டைரக்ட் ஜாப்ஸே ஜாப்ஸ். 1,00,000 பேருக்கு வேலை கிடைக்கும். டைரக்ட் ஜாப்ஸ் அது ஒரு 20,000, 30,000 இருக்கும். அதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். அங்கே பொட்டி தூக்குறவன் சார், ஐ ஆல்வேஸ் லுக் அட் தி பாட்டம் ஆஃப் த பிரமிட். கிரவுண்ட் ஸ்டாஃப். கிரவுண்ட் அது அடுத்த ஸ்டேஜுக்கு வரேன். கிரவுண்ட் ஸ்டாஃபு, இந்த இன்ஜினியரு, ஃப்ளைட் இன்ஜினியரு, ஏர்போர்ட் ஸ்டாஃபு, இதெல்லாம் ஒரு 5,000 பேருக்கு வேலை கிடைக்கும். இதனால என்ன ஆகும்னா, அந்த 5,000 பேர் தங்கத்துக்கு ஒரு காலனி வரும். காலனி வரும். அந்த காலனியை கட்டுற கான்ட்ராக்டருக்கு காசு வரும். அதை கட்டுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். கட்டுறவனுக்கு வேலை கிடைக்கும். அந்த 5,000 குடும்பம் அங்கே இருக்கிறதுனால 2 ஸ்கூலு, காலேஜ் வரும். ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் வரும். ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் வரும். இதெல்லாம் சேர்த்து தான் 1,00,000 வேலை நிச்சயமாக கேரண்டீடு. இஸ்திரி போடுறவன் வருவான். அவங்க வீட்டில் வேலை செய்யறதுக்கு அம்மா வருவாங்க. அவங்க வீட்டில் சமையல் செய்யறதுக்கு வருவாங்க. ஏன்னா இப்போல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போத் ஒர்க்கிங். பக்கத்துலேயே ஸ்ரீபெரும்புதூரில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஆல்ரெடி டெவலப் ஆன ஸ்ரீபெரும்புதூர் இன்னும் பெருசாக டெவலப் ஆகும். இப்போ இங்கே இருக்கிற குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்லாம் சிட்டிக்குள்ளே இருக்குல்ல, ஆமா, அதெல்லாம் அங்கே போகும். அதெல்லாம் அங்கே போகும். இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எந்த அளவுக்கு இது தமிழ்நாடு தமிழ்நாட்டை கம்ப்ளீட்டாக தலையெழுத்து. அந்த ஏரியாவை மெட்ராஸுங்கிறது நம்மளது வந்து தாம்பரத்துலேருந்து மாபலிபுரம் திருவெற்றியூர் வரைக்கும் வரைக்கும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த இப்போ அது ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி கிட்டத்தட்ட ராணிப்பேட் வரைக்கும் போயிடும். காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துடும் சார். அதான் காஞ்சிபுரம் தாண்டி ராணிப்பேட் கிட்ட ராணிப்பேட்டை கிட்ட போயிடும். ஏன்னா அங்கே டாடா பிளான்ட் அதெல்லாம் வந்துருச்சு. டாடா ஸோ வேலூரும் லேண்ட் ரோவர் சென்னையும் ஒரு சிட்டி ஆகிடும். ஸோ மெட்ராஸுங்கிறது ரேடியஸே 150 கிலோமீட்டர் வந்துடும். இது கம்ப்ளீட்டாக மாற்றிடும். இதை தவிர மற்ற நான் சொல்ல போகிற இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவங்க பண்ணாங்கன்னு வைங்க. நான் சொல்கிறது இந்த வந்தே பாரத் மாதிரி ட்ரெயின் விட்றாங்கல்ல, அதுக்கு ஒன்றும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தெரில. மெட்ராஸ் டு வேலூர் வந்தே பாரத் மாதிரி விட்டாங்கன்னா இந்த நான் சொன்ன டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். இன்னொன்று சார், இப்போ சென்னை டு பெங்களூர் ஒரு புது எக்ஸ்பிரஸ்வே வராங்கல்ல, அது வந்து பரந்தூர் ஏர்போர்ட் சைட்லேருந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டர். அதான் நான் சொல்கிறேன் சார். அது பணக்காரன் கார் வச்சுருக்குறோம். வந்தே பாரத் மாதிரி நீங்கள் வந்து வேலூர் டெர்மினஸ் டோட்டலாக 10 ஸ்டாப்பு சார். ஈவன் நம்பர்ஸ் ஒரு நிமிஷம், ஆட் நம்பர்ஸ் ஒரு ட்ரெயின் 1 ஹவரில் 1.5 மணி நேரத்தில் அது வேலூர் போயிடும். ட்ரூ. காஞ்சிபுரம் 50th மினிட் போயிடும். காஞ்சிபுரம் பக்கத்தில் நீங்கள் இறங்கி பரந்தூர் போகிறதுக்கு 10-15 நிமிஷம். இதனால் என்ன ஆகும்னா ரியல் எஸ்டேட்டு அந்த ஏரியாவிலலாம் டெவலப் ஆகும். அங்கே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வேலூர்லேருந்து இன்றைக்கி மெட்ராஸுக்கு வேலைக்கு வராங்க. இந்த என்டையர் பெல்ட்லேருந்து மெட்ராஸுக்கு ஆள் பிடிப்பாங்க வேலை வரைக்கும். திருவள்ளூர்லாம் இப்போ பேக்வேர்டு தான். நான் உள்ளே போய் சசிகாந்த் செந்திலோட பார்த்தும்போது திருவள்ளூர் ஏரியாலாம் பேக்வேர்டு. ஐ டென்ட் பிலீவ் இட். பட் திருவள்ளூர் ஏரியாக்கெலாம் கூட ரப்பாப் ஆகும் டெவலப்மெண்ட். ட்ரூ. ஸோ தி கிரேட்டர் சென்னைங்கிறது வில் கோ அப் டு வேலூர். பட் இட் வில் டேக் 20 years. நீங்கள் ஏர்போர்ட் நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா 20 வருஷத்தில் இது நடக்கும். ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 7 to 8 வருஷம் ஆகும். சார் நீங்கள் ஸ்பீடப் பண்ணிடலாம் சார். ஆப்ரேஷனலைஸ் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் ஸ்பீடப் பண்ணிடலாம் சார். பட் மெட்ராஸ் டு வேலூர் வில் பி ஒன் பிக் காரிடர். இண்டஸ்ட்ரியல் ப்ளஸ் ரெசிடென்ஷியல். இண்டஸ்ட்ரி, ரெசிடென்ஷியல், சர்வீசஸ் தமிழ்நாட்டை ஒரு இட் அப்படியே மேக்னெட் மாதிரி ஆளுங்களை இழுக்கும். இட் வில் கிரியேட் அட்லீஸ்ட் 1 lakh ஜாப்ஸ். அதனால தான் நான் சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு காரிடார் மெட்ராஸ் டு விழுப்புரம் இன்னொரு காரிடார் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு வில் பிகம் ஒன் ஆஃப் தி. நீங்கள் இப்போ வந்து நான் ரிப்போர்ட் ஒன்று படித்தேன். தமிழ்நாடோட வந்து ஒரு தனியாக இருந்ததுன்னா அப்பர் மிடில் இன்கம் கண்ட்ரின்னு படிச்சிருந்த ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. $5,400 $5,400 வரைக்கும் அவங்களோட பர் கேபிட்டா இன்கம் இருக்குன்னு. இதை ரெண்டுத்தையும் நம்மளால் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம பணக்கார நாடாகவே மாறிடும். இன்றைக்கே நீங்கள் எனக்கு என்ன பெருமைன்னா ஒரு 13 வருஷம் கழிச்சு நான் பாம்பே போனேன். 2005 or 6 கடைசியாக பாம்பே போனேன். அதுக்கு மேலேயே 20 years கழிச்சு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பே போனேன். பாம்பே மெட்ராஸோட பணக்கார ஊர், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது.
ஆனால் பாம்பேல பார்க்குற பவர்ட்டியை நான் மெட்ராஸ்லேயோ எங்க பெங்களூர்லேயோ இல்லை எனி சதர்ன் சிட்டியில் நான் பார்க்கல. ஹைதராபாத். ஹைதராபாத் நான் அவ்வளோ சுற்றினது கிடையாது. மெட்ராஸ், பெங்களூர் நான் சுற்றி இருக்கிறேன். கேரளா சுற்றி இருக்கிறேன். இந்த 3 ஊர்லேயும் இந்த பவர்ட்டி கிடையாது. கிடையாது. அப்புறம் நம்ம டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுங்கிறது கரெக்டாக இதுலேருந்து பில்டு தானே பண்ணணும் நம்ம. இதுலேருந்து பில்டு தான் பண்ணணும். பட் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன வரும்னா, யார் இதை சுற்றி ரியல் எஸ்டேட் புக் பண்ணிட்டாங்கங்கிற கேள்வியை கேட்பாங்க. இல்லை, அந்த கேள்விகள் இருக்குது சார். பரந்தூர்லேயே கூட நிறைய பாலிட்டிஷியன்ஸ், பியூரோக்ராட்ஸ் எல்லாரும் வாங்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நாம் வந்து மானிட்டர் பண்ணணுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன் ஹோலிஸ்டிக் வியூ எடுத்தோம்னா, அந்த பியூரோக்ராட் வாங்கினது, அரசியல்வாதி வாங்கினதெல்லாம் பண்ணி நீங்கள் டிசைசிவாக இப்போ பண்ணியிருக்கிறாரு. பல விஷயம் பல பேர் சொல்கிறாங்க. அந்த டிசைசிவாக ஆக்ட் பண்ணி இந்த பாலிட்டிஷியன் பியூரோக்ராட்டுக்கு அகேன்ஸ்டாக ஆக்ட் பண்ணி மக்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி செஞ்சால் மக்களும் டெஃபினட்டாக ஒத்துப்பாங்க. True. கடைசியாக என்வாயர்மெண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறா, ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட். இல்லை, என்விரான்மெண்ட் கன்சர்ன்ஸையும் அட்ரஸ் பண்ணணும். அதை எப்படி அட்ரஸ் பண்ணணுங்கிறத அரசாங்கம் தான் அதையும் பண்ணணும். பட் மெட்ராஸ் நீட்ஸ் செகண்ட் செகண்ட் ஏர்போர்ட். அண்ட் டெஃபினெட்லி நீங்கள் இன்னொரு ஊரை தேடி போனீங்கன்னா இன்னொரு 10 வருஷம் டிலே ஆகும். ஆமாம், இன்னொரு தட் வில் ஆல்சோ பிரிங் அபவுட் நியூ செட் ஆஃப் சேலஞ்சஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். அங்கே போய் இதே ப்ராப்ளம்ஸ் வரதானே வரும். ஸோ அந்த கிராமத்தில் வந்து நீங்கள் அவர் எப்படி அந்த சேலஞ்சை அட்ரஸ் பண்ண போகிறாரு, அவர் உட்காந்து எப்படி அந்த ஒத்தொத்தரையாக அவர் கன்வின்ஸ் பண்ண போகிறாங்கங்கிறது தான் பெரிய சேலஞ்ச். வெதர் ஹீ வாண்ட்ஸ் டு டூ இட் எனக்கு தெரியாது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.